இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ பார்ட் 3ல வந்து அதர் மிஸ்காண்டக்ட். A member of ICA is committed by civil or criminal court for offense punishable with imprisonment exceed 6 months அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிஏ யாராவது ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்காக 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கன்னா அவர் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்ல வந்துடுறாருங்க. ரெகுலேஷன் 43 ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். CA practicing CA can engage maximum 10 article assistance. Maximum 10 article assistance தான் 11வது ஒருத்தர் சேர்த்தீங்கன்னா அது வந்து மிஸ்கண்டக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். CA ஒன்லி ரெஜிஸ்டர்ட், அதாவது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் registered in CA course can go undergo articleship. BCom student who has not registered with ICA cannot join articleship. அப்போ ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் வந்து ஐசிஎல் ரெஜிஸ்டர் பண்ணாமே ஆர்டிகல்ஷிப்பை போட முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் ஆஃப் ஆர்டிகல்ஷிப் அப்படின்னும் போது டேக் எனி லோன் ஃப்ரம் த ஆர்டிகல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் செய்யக்கூடாது. கலெக்ட் மணி ஃபார் கிவிங் ஆர்டிகல்ஷிப் அக்செப்ட் எனி ப்ரீமியம், இது பண்ணக்கூடாது. ஸோ நோ ப்ரீமியம் லோன் நோ டம்மி ஆர்டிகல்ஷிப். எக்ஸாம்பிள் சிஏ ஆஸ் 2 lakhs ஃபார் கிவிங் ஆர்டிகல்ஷிப் இஸ் எ வயலேஷன். அதே போல் 48ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஷுட் ரிசீவ் மந்த்லி ஸ்டைபண்ட், நாட் ஃபார் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 56 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஷிப். ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரீலி அலவுடு. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் வந்து ஐசிஐட்ட வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. Regulation 60 working hours should not start before 11 AM and should not end with 5 PM. அப்போ மினிமம் 35 hours, மேக்ஸிமம் 45 hours. அப்போ 11 மணிக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு மேலே போகக்கூடாது. அப்போ ஆடிட்டர் வந்து 10 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வயலேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 65 ஆடிட்டர் அசிஸ்டன்ட் கேனாட் எங்கேஜ் இன் பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட் அதர் ஆக்குபேஷன்ஸ். அதுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஐசிஐட்ட அப்ரூவல் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரீசெண்ட் ஸ்டாண்டர்ட் போர்டில் வந்து சில ரீசெண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் போர்டு டெசிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்விட்டி ரிசர்ச்சர் cannot publish research report because it becomes other business or occupations. அட்வைசராக இருக்கலாம், ஆனால் ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வெளியிடக்கூடாது. ட்ரஸ்டி cannot audit the same trust. He cannot become auditor of the trust because independence lost. ட்ரஸ்டியாக இருந்தால் ட்ரஸ்ட்டுக்கு ஆடிட் ஆக முடியாது. Registration authority. CA act as a registration authority to obtain digital signature certificate. Credit card of audit bank. CA can hold credit card of the bank. He studies, he audits if outstanding dues are prescribed limits. இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட வரம்புக்குள்ள இருந்து நீங்கள் ஆடிட்டில் கிரெடிட் கார்டை வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. மீடியேட்டர். CA act as a mediator. Mediator is treated similar to be the arbitrator. ஸோ மீடியேட்டராகவும் செயல்படலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மீடியேட்டராகவும் செயல்படலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடிட் அசைன்மெண்ட் ஃப்ரம் பேங்க். சிஏ ஷுட் நாட் அக்செப்ட் ஆடிட் ஃப்ரம் பேங்க் வேர் ஹி ஹேஸ் டேக்கன் லோன் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஓன் ஃபிக்ஸடு டெபாசிட். தயவுசெய்து வாங்கக்கூடாது. இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வேல்யூஷன் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். Where law prohibits, statutory auditor cannot become valuer if no legal restrictions. May be permissible subject to independence. Director becoming auditor. A person who resigns as director should not immediately become auditor. Cooling period of generally 2 years வேணும் அப்படின்றாங்க. டைரக்டர் ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ஆடிட்டர் ஆக முடியாது. ஃபினான்ஷியல் அட்வைசர். CA cannot receive commissions from mutual funds, insurance companies, NBFC. கமிஷன் அடிப்படையில் ஃபினான்ஷியல் அட்வைசராக செயல்பட முடியாது. CA cannot retain clients records merely because of fees are unpaid. Visiting card. Vision and values printed on visiting card amount to solicitation. விசிட்டிங் கார்டில் விஷன் அண்ட் வேல்யூஸ்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அது வந்து சாலிசிட்டேஷன் தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது.
ஏஜென்சிஸ் சிஏ cannot become an agent of யூடிஐ ஜிஐசி என்எஸ்டிஎல் அவங்களுக்கு ஏஜென்ட்டாக இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. செட்டிலர் ஆஃப் ட்ரஸ்ட் பர்மிட்டட். ட்ரஸ்ட் செட்டிலராக இருக்கலாம், தப்பில்லை. கஸ்டமர் பேங்க் broker license. CA in practice cannot hold custom broker license வச்சிருக்க கூடாது. May represent only his employer before tax authorities. தனது எம்ப்ளாயரை மட்டும் பிரதிநிதிப்படுத்தலாம். பரவாயில்ல. Statutory auditor of bank cannot simultaneously become concurrent auditor of the same bank. Stock audit may be permitted. Concurrent auditனா போகக்கூடாது. ஒரே வங்கியில் ஸ்டாச்சுட்டரியாகவும் கன்கரண்ட் ஆடிட்டரும் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் பிஎஃப் ட்ரஸ்ட் இஃப் appointed as internal auditor of PF trust cannot become statutory auditor of the same trust. Internal auditor versus statutory auditor. Same CA cannot be internal auditor and statutory auditor of the same entity. Non-executive director. Non-executive director can satisfy residency requirements by attending board meeting subject to ICI norms. Internal auditor and GST audit. An internal auditor should not undertake GST audit simultaneously for the same entity due to independence concerns. அப்போ ஜிஎஸ்டி ஆடிட்டர் இருக்கக்கூடியவங்க இன்டர்னல் ஆடிட்டர் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சக்கூடிய ஒரு ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிமம் 10 45 என்ன சொல்றது 43 என்ன சொல்றதுன்னா 43 தான் ஸ்டார்ட் ஆகுது 4-3. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷன் வந்து 6 மாதத்துக்கு மேலே போச்சுனாவே முடிஞ்சு போச்சு, அது மிஸ்கண்டக்ட். 43 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேக்ஸிமம் ஆர்டிகல் ஷிஃப்ட் சொல்கிறாங்க 43 10. 46 பொறுத்த வரைக்கும் ஒன்லி சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்டிகல்ஸ்க்கு வர முடியாது. 47 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ரீமியம் நோ லோன், அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பணம் இது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 48 வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்டு. 56 வந்து டிரான்ஸ்ஃபர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீ, அதுக்கு மேலே பண்ண முடியாது. 60 வந்து ஒர்க்ஸு 35 to 45 ஹவர்ஸ் ஒர்க்ஸு. அடுத்தது வந்து நோ அதர் ஆக்குபேஷன்ஸ் பை த ஆர்டிகல்ஸ் அசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்பி. வாட் இஸ் இஎஸ்பி? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரஸ்டி இஸ் நாட் ஆடிட்டர் ஆஃப் த சேம் கன்சர்ன். Director is not some the auditor of the same concern. No commissions from financial institutions. No lien on clients' documents. No internal audit plus GST audit together. These regulations வந்து கண்டிப்பா CA கேட்டுட்டே இருப்பாங்க. Thank you students.